இந்தியாவுடனான உறவுகள் மோசமடைந்ததற்கு காரணம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என வெள்ளை மாளிகையின் முன்னாள் தலைமை அதிகாரி கடுமையாக விமர்சித்துள்ளார். நோபல் பரிசு மீதான அவரது ஆசை மற்றும் அவரது மகனுக்கு பாகிஸ்தானிடமிருந்து கிடைத்த பணம் ஆகியவற்றால் 40 ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட இந்தியாவுடனான உறவுகளை ட்ரம்ப் சிதைத்துவிட்டதாக ஜனநாயக கட்சியின் மூத்த தலைவருமான இமானுவேல் குற்றம் சாட்டியுள்ளார். அமைதி பரிசுக்கு ட்ரம்ப் தகுதியானவர் என பிரதமர் மோடி கூற மாட்டார் என்பதால் இந்தியாவுடனான உறவை ட்ரம்ப் பாழாக்கிவிட்டதாகவும் அவர் சாடியுள்ளார். சீனாவுடன் சமையல் எண்ணெய் உள்ளிட்ட சில பொருட்கள் வர்த்தகத்தை நிறுத்துவது குறித்து பரிசீலிப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்காவிலிருந்து சோயாபீனை வாங்குவதை சீனா நிறுத்தியுள்ளது. இது அமெரிக்க விவசாயிகளை கடுமையாக பாதிக்கும் என கருதப்படுகிறது. முன்னதாக அமெரிக்காவிற்கு அரிய கனிமங்கள் ஏற்றுமதிக்கு சீனா கட்டுப்பாடுகளை அதிகரித்தது. இதற்கு பதிலடியாக சீன பொருட்களுக்கு அமெரிக்கா கூடுதலாக 100 விழுக்காடு வரி விதித்தது. இந்நிலையில் சீனா உள்நோக்கத்துடன் சோயாபீன் இறக்குமதியை நிறுத்தி நெருக்கடியில் தள்ள முயல்வதாக ட்ரூத் சமூக வலைதளத்தில் ட்ரம்ப் சாடியுள்ளார். சீனாவிலிருந்து வாங்கும் சமையல் எண்ணெயை தங்கள் நாட்டிலேயே உற்பத்தி செய்ய முடியும் என்றும் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். உலகின் எந்த பகுதியிலிருந்து ஏவுகணைகள் தங்களை தாக்க வந்தாலும் இடைமறித்து தாக்கி அழிக்கும் தொழில்நுட்பத்தை சீனா உருவாக்கி வருகிறது. இது தொடர்பான சிறிய மாதிரி வடிவத்தை சீனா தற்போது உருவாக்கியுள்ளதாக சைனா மார்னிங் போஸ்ட் பத்திரிகை தெரிவித்துள்ளது. இந்த புதிய வசதி மூலம் ஒரே நேரத்தில் 1000 ஏவுகணைகள் வரை இடைமறித்து அழிக்க முடியும் என கூறப்படுகிறது. அந்நிய தாக்குதல்களில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள கோல்டன் டோம் என்ற பாதுகாப்பு அமைப்பை இஸ்ரேல் உருவாக்கியுள்ளது. இதேபோன்ற பாதுகாப்பு அமைப்பை அமெரிக்காவும் உருவாக்க உள்ளது. இந்தியாவும் சுதர்சன் சக்ரா என்ற பெயரில் இன்னும் 10 ஆண்டுகளுக்கும் முழுமையான வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க உள்ளது. பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் எல்லையில் ஏற்பட்ட மோதல்கள் நீடித்த நிலையில் 48 மணி நேர போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அண்மையில் எல்லையில் ஏற்பட்ட மோதல்கள் காரணமாக வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் உயிரிழந்த நிலையில் போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள தற்காலிக போர் நிறுத்த உடன்பாட்டின் மூலம் எல்லையில் பதற்றம் தணிய உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கதேசத்தில் ரசாயன கிடங்கு எரிந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 16ஆக அதிகரித்துள்ளது. ரசாயன கிடங்கிலிருந்து வெளியான புகையால் அருகில் இருந்த கட்டடங்களில் இருந்தவர்களுக்கு கடுமையான உடல்நல குறைபாடுகளும் ஏற்பட்டுள்ளன. ரசாயன கிடங்கில் தீ இன்னும் சில இடங்களில் அணைக்கப்படவில்லை என்றும், எனவே அப்பகுதிகளில் சடலங்கள் இருக்கிறதா என்று தெரியவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தலைநகர் டாக்காவில் உள்ள ரங்பூர் பகுதியில் இவ்விபத்து ஏற்பட்டது. அமெரிக்காவின் வடமேற்கு மாநிலமான அலாஸ்காவில் சூறாவளி காற்றுடன் அலைகளின் சீற்றமும் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் கடலோர கிராமங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளன. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் உள்ளிருந்தவர்கள் வான்வழியாகவும் பிற வழிகளிலும் மீட்கப்பட்டுள்ளனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருந்து 1500 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 2 விவரங்கள் குறித்து எதுவும் தெரியவில்லை. நிவாரணப் பொருட்கள் விமானம் மூலம் கொண்டு வரப்படுகின்றன. தீபாவளியை முன்னிட்டு மக்கள் சொந்த ஊர் செல்வதற்காக இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வரும் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்காக மொத்தம் 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து 14,268 பேருந்துகளும் பிற ஊர்களிலிருந்து 6,110 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. தீபாவளி விடுமுறை முடிந்து சொந்த ஊர் திரும்ப ஏதுவாக அக்டோபர் 21 முதல் 23ஆம் தேதி வரை 15,129 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக 4 நாட்களுக்கு சிறப்பு இணைப்பு பேருந்து வசதி ஏற்படுத்தப்பட உள்ளதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காகவும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் கிளாம்பாக்கம், கோயம்பேடு மற்றும் மாதவரம் ஆகிய 3 பேருந்து நிலையங்களிலிருந்து வெளியூர் பேருந்துகள் புறப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த 3 முக்கிய பேருந்து நிலையங்களுக்கு சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பயணிகள் எளிதாக சென்றடைய உதவும் வகையில் மாநகர போக்குவரத்து கழகம் கூடுதலாக 275 சிறப்பு இணைப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. இன்று முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சிறப்பு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தாம்பரம் கன்னியாகுமரி இடையே சிறப்பு எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை இன்று மற்றும் சனிக்கிழமை இரவு 11:30 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்படுகிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், விருத்தாசலம், திருச்சி, மதுரை, விருதுநகர், கோவில்பட்டி, திருநெல்வேலி உள்ளிட்ட முக்கிய நிலையங்கள் வழியாக சென்று மறுநாள் மதியம் 1:25 மணிக்கு கன்னியாகுமரியை அடையும்.
மறுமார்க்கத்தில் வரும் 17ஆம் தேதி மாலை 3:35 மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:30 மணிக்கு செங்கல்பட்டை அடையும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதேபோன்று நாளையும் நாளை மறுநாளும் சென்னை சென்ட்ரல் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தீபாவளி பண்டிகையையொட்டி அரசு அலுவலகங்களில் லஞ்சம் மற்றும் பரிசு பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் லஞ்ச ஒழிப்பு தடுப்பு பிரிவினர் 48 தனிப்படைகள் அமைத்து தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சோதனையில் சிவகங்கை மாவட்டத்தில் பட்டா மாறுதலுக்கு 25,000 ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக பிரான்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் பாலசுப்ரமணியன் கைது செய்யப்பட்டார். ஈரோடு நீர்வளம் கனிம வளத்துறை அலுவலகத்தில் நடந்த சோதனையில் கல்குவாரி உரிமையாளர்கள் சிலர் லஞ்சம் கொடுப்பதற்காக வைத்திருந்த 3.5 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரை மாநகராட்சி 3வது மண்டல அலுவலகத்தில் நடந்த சோதனையில் 87,000 ரூபாய் ரொக்கத்தையும் 35 சேலைகளையும் பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல திருவண்ணாமலை சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 59,000 ரூபாயும், நாகை சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 55,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டன. விழுப்புரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 40,000 ரொக்கத்தையும், நாகர்கோவில் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 53,000 ரூபாய் மற்றும் 20 பட்டுப்புடவைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதேபோல பட்டாசு கடை லைசன்ஸுக்கு லஞ்சம் வாங்குவதாக கிடைத்த தகவலின் பேரில் காஞ்சிபுரம் உட்பட பல்வேறு மாவட்ட தீயணைப்பு நிலையங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ரெய்டு நடத்தினர். சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஹிந்தி மொழிக்கு தடை விதிக்கும் மசோதாவை தாக்கல் செய்ய உள்ளதாக வதந்தி பரவுவதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் ஹிந்தி மொழிக்கு தடை விதிக்கும் மசோதாவை முதல்வர் தாக்கல் செய்ய இருப்பதாக செய்திகள் வெளியானதாகவும் இது முற்றிலும் வதந்தியே என்றும் அறிவித்துள்ளது. அப்படி எந்த ஒரு மசோதாவுக்கான முன்மொழிவும் பெறப்படவில்லை என்று சட்டப்பேரவை செயலர் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. முன்னதாக இது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட எக்ஸல பதிவில் ஆந்திர முதல்வர் $15 பில்லியன் முதலீட்டில் ஏஐ தரவு மையத்தை விசாகப்பட்டினத்தில் அமைக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருப்பதாகவும், ஆனால் தமிழ்நாடு முதல்வர் நம் மாநிலத்தில் ஹிந்தியை தடை செய்யும் மசோதாவை கொண்டுவர பார்க்கிறார் என்றும் பதிவிட்டிருந்தார். நாடாளுமன்றத்தில் இஸ்லாமிய பெண்களின் பிரதிநிதித்துவம் என்பது மிக குறைவாக உள்ளது கவலையை ஏற்படுத்துகிறது. 1952 முதல் இதுவரை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 7,500 உறுப்பினர்களில் 18 பேர் மட்டுமே இஸ்லாமிய பெண்கள் என்பது தெரியவந்துள்ளது. மொத்தம் உள்ள 18 மக்களவைகளில் 5 முறை ஒரு இஸ்லாமிய பெண் கூட உறுப்பினராக தேர்வாகவில்லை. தற்போதுள்ள மக்களவையில் 2 பெண்கள் மட்டுமே இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர்களாக உள்ளனர். நாடாளுமன்றத்தில் இஸ்லாமிய பெண்களின் பிரதிநிதித்துவம் குறைந்து காணப்படுவது பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதை அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். வரும் நவம்பர் மாதம் முதல்வர் சித்தராமையா மாற்றப்பட்டு துணை முதல்வராக உள்ள டி.கே. சிவக்குமார் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. நவம்பர் புரட்சி என வர்ணிக்கப்பட்ட இந்த தகவலை மறுத்துள்ள சித்தராமையா முதல்வர் மாற்றம் என வெளியான தகவல்கள் போலியானவை என தெரிவித்துள்ளார். சபரிமலை கோயில் தங்கத்தகடுகள் ஹைதராபாத்தில் ஆபரணங்கள் செய்யும் நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சபரிமலையில் ஐயப்பன் கருவறை பகுதியில் பதிக்கப்பட்டிருந்த 4 கிலோ தங்கத்தகடுகள் காணாமல் போனது. இந்த வழக்கில் முக்கிய நபரான உன்னிகிருஷ்ணன் போத்திற்கு ஹைதராபாத்தில் தங்கத்தை உருக்கி ஆபரணங்கள் செய்யும் நிறுவனம் நடத்தி வரும் நாகேஷ் என்பவர் நெருங்கிய நண்பர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சபரிமலையின் தங்கத்தகடுகள் நாகேஷின் பட்டறைக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் பின்னர் அங்கிருந்து சென்னை அம்பத்தூரில் உள்ள ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து ஹைதராபாத் சென்று நாகேஷிடம் விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு முடிவு செய்திருக்கிறது. சபரிமலை கோயில் மேல் சாந்தி தேர்வு செய்வதற்காக 2 குழந்தைகளை பந்தளம் அரண்மனை அங்கீகரித்துள்ளது. சபரிமலை மாளிகைபுரம் கோயில்களுக்காக மேல் சாந்திகள் வரும் 18ஆம் தேதி தேர்வு செய்யப்பட உள்ளனர். பாரம்பரிய முறைப்படி பந்தல மகாராஜா பரம்பரையைச் சேர்ந்த 2 குழந்தைகளே மேல் சாந்திகளை குழுக்கள் முறையில் தேர்வு செய்வர். எனவே அதற்காக பந்தல அரச குடும்ப வாரிசுகளான கஷ்யப் வர்மா மற்றும் மைதிலி வர்மா ஆகியோருக்கு மேல் சாந்திகளை தேர்வு செய்வதற்காக அங்கீகாரத்தை பந்தலம் அரண்மனையின் பெரிய தம்புரான் வழங்கியுள்ளார். சுண்ணாம்பு கற்களை முக்கியமான கனிமங்கள் பட்டியலில் மத்திய அரசு சேர்த்துள்ளது. தொழில்முறையில் சுண்ணாம்பு கற்களின் பயன்பாடு வெகுவாக அதிகரித்துள்ள நிலையில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு போன்ற பொருட்களின் பட்டியலில் சுண்ணாம்பு கற்களும் இணைகிறது.
சுண்ணாம்பு கற்கள் தொடர்பான கட்டுப்பாடுகள் இதுவரை மாநில அரசின் அதிகாரத்தில் இருந்த நிலையில் இனி அது மத்திய அரசின் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் துறை கட்டுப்பாட்டிற்கு மாறியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் கோல்ட்ரிக் இருமல் மருந்தை உட்கொண்டதால் ஏற்பட்ட உயிரிழப்பு எண்ணிக்கை 24ஆக உயர்ந்துள்ளது. சிந்த்வாரா மாவட்டத்தில் 2 குழந்தைகள் உயிரிழந்ததை தொடர்ந்து பலி எண்ணிக்கை தற்போது அதிகரித்திருக்கிறது. இந்த மருந்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு அதிகமாக, அதாவது 48.6 விழுக்காடு அளவுக்கு டைஎத்திலீன் கிளைகால் என்ற விஷத்தன்மை கொண்ட வேதிப்பொருள் கலந்திருப்பது தெரியவந்தது. இந்த மருந்தை தயாரித்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஸ்ரீசன் பார்மா நிறுவனம் மூடப்பட்டுள்ள நிலையில் அதன் உரிமையாளர் ரங்கநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார். தீவிர சிகிச்சை பிரிவுகளில் நோயாளிகளின் பாதுகாப்பிற்கான சீரான தரநிலைகளை வகுக்க வேண்டும் என்ற உத்தரவுகளை பின்பற்ற தவறியதற்காக 28 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதாரத்துறை செயலாளர்களுக்கு உச்சநீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. இது தொடர்பாக காலவகாசம் அளிக்கப்பட்டும் அறிக்கை தாக்கல் செய்யாத மாநிலங்களின் அணுகுமுறையை மிகவும் மெத்தனமானது என்று நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். இந்த மாநிலங்களின் கூடுதல் தலைமைச் செயலாளர்கள் அல்லது மூத்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் நவம்பர் 20ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். நேரில் ஆஜராவதில் எந்த சாக்கு போக்கையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கென்யா நாட்டின் முன்னாள் பிரதமர் ரெய்லா ஓடிங்கா காலமானார். அவருக்கு வயது 80. மருத்துவமனை வளாகத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது மயங்கி விழுந்த அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உயிரிழந்து விட்டதாக அறிவித்தனர். ஒடிங்காவின் மறைவினை அடுத்து கென்யாவில் 7 நாட்கள் தேசிய துக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகத்தின் மாபெரும் வீரரை இழந்துவிட்டதாக கென்ய அதிபர் வில்லியம் ரூட்டோ தனது இரங்கல் குறிப்பில் தெரிவித்துள்ளார். சிரியாவின் அதிபர் அல்மத் அல்ஜரா ரஷ்ய அதிபர் புட்டினை நேரில் சந்தித்து பேசினார். அதிபராக பதவியேற்ற பின் முதல் முறையாக ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அல்ஷரா ரஷ்யாவுடனான முந்தைய ஒப்பந்தங்களை சிரியா மதிக்கும் என உறுதியளித்தார். மாஸ்கோ மற்றும் டமாஸ்கஸ் இடையிலான வரலாற்று உறவுகள் மேலும் விரிவடையும் என ரஷ்ய அதிபர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்தார். ரஷ்யாவின் நெருங்கிய உறவில் இருந்த சிரியாவின் முன்னாள் அதிபர் பஷர் அல் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பின்னும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த விரும்புவதை இந்த சந்திப்பு உணர்த்துவதாக சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக பனகல் பூங்கா நிலையம் முதல் கோடம்பாக்கம் சாய்வுதளம் வரை வெற்றிகரமாக சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. பெலிகன் என்று அழைக்கப்படும் சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை நிறைவு செய்துள்ளது. இந்த இயந்திரம் 594 நாட்களில் 2076 மீட்டருக்கு சுரங்கம் தோண்டியுள்ளது. சென்னை மெட்ரோவின் 2ஆம் கட்ட திட்டத்தில் பூவிருந்தவள்ளி முதல் கலங்கரை விளக்கம் வரை 4வது வழித்தடம் அமைகிறது. அவ்வழித்தடத்தின் ஒரு பகுதியாக பனகல் பூங்கா நிலையம் முதல் கோடம்பாக்கம் சாய்வுதளம் வரை சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் நவம்பர் மாதத்திற்கான அரிசியை அக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம் என உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை அதிகம் பெய்யலாம் என்பதால் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் நவம்பர் மாதத்திற்கான அரிசியை மட்டும் நியாய விலைக் கடையில் முன்னதாகவே பெற்றுக் கொள்ளலாம். நவம்பர் மாத அரிசியை அக்டோபரில் பெறாதவர்கள் வழக்கம்போல் நவம்பர் மாதத்தில் அரிசியை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் புதிய தலைமுறை மற்றும் கார்த்தி வித்யாலயா கல்விக் குழுமம் சார்பில் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞான நிகழ்ச்சி நடைபெற்றது. அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 250க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை ஜூனியர் பிரிவு மற்றும் 10 முதல் 12ஆம் வகுப்பு வரை சீனியர் பிரிவு என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2 பிரிவுகளிலும் முதல் 5 இடங்களை பிடித்தவர்கள் வெற்றியாளர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். கார்த்தி வித்யாலயா கல்விக் குழும தாளாளர் கார்த்திகேயன், கார்த்தி வித்யாலயா பன்னாட்டு பள்ளி தாளாளர் பூர்ணிமா கார்த்திகேயன், சாராட்சியர் கிருத்திகா உள்ளிட்டோர் பரிசளிப்பு விழாவை தொடங்கி வைத்தனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மதுரையில் நடைபெற்ற திருநங்கை திருநம்பிகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து வந்த திருநகர் சமூகத்தினர் பங்கேற்றனர். ஃபேஷன் ஷோ, ஆடல் பாடல் என பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. பட்டாசு வெடித்து உற்சாகமாக தீபாவளி கொண்டாட்டத்திலும் அவர்கள் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட ஆலோசனைகள் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது.
குமரி மாவட்டம் அருமனை அருகே சேதமான சிறு பாலம் இடிந்து விழுந்தது. முழுக்கோடு முக்கூர் பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கு நடந்து செல்ல அங்குள்ள கால்வாயின் குறுக்கே கட்டப்பட்ட சிறு பாலம் பயனில் இருந்து வந்தது. பழுதடைந்திருந்த இப்பாலம் திடீரென இடிந்து விழுந்ததில் 4 பேர் காயமடைந்தனர். குடியிருப்புகளில் வசிப்போர் நீண்ட தொலைவு சுற்றிச் செல்ல வேண்டியிருப்பதால் புதிதாக பாலம் கட்டித்தர அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் கேட்டபோது புது பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். ஆண்டின் உலகின் மகிழ்ச்சியான நகரங்களின் பட்டியலில் ஐக்கிய அரபு அமீரக தலைநகரான அபுதாபி முதலிடம் பிடித்துள்ளது. டைம் அவுட் இண்டெக்ஸ் வெளியிட்ட பட்டியலில் 2ஆம் இடத்தில் கொலம்பியாவின் மெடலின் நகரமும், 3வது இடத்தை தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரமும், 4ஆம் இடத்தை மெக்சிகோவின் மெக்சிகோ சிட்டியும் பிடித்துள்ளன. 5ஆம் இடத்தை மகாராஷ்டிரா தலைநகரான மும்பை பிடித்துள்ளது. கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதை அவர் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். வரும் நவம்பர் மாதம் முதல்வர் சித்தராமையா மாற்றப்பட்டு துணை முதல்வராக உள்ள டி.கே. சிவகுமார் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. நவம்பர் புரட்சி என வர்ணிக்கப்பட்ட இந்த தகவலை மறுத்துள்ள சித்தராமையா, முதல்வர் மாற்றம் என வெளியான தகவல்கள் போலியானவை என தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க பாப் பாடகியான டெய்லர் ஸ்விஃப்ட் உலகிலேயே பணக்கார பாடகியாக மாறியுள்ளார். தி லைஃப் ஆஃப் ஷோ கேர்ள் என்ற ஆல்பம் உலகளவில் வசூலை அள்ளி குவித்தது. இது தவிர உலகெங்கும் இவர் மேற்கொண்ட இசை கச்சேரிகளும் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன. இதையடுத்து அவரது ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு $2 பில்லியன், அதாவது 18,000 கோடி ரூபாயை தொட்டுவிட்டது. இதன் மூலம் டெய்லர் ஸ்விஃப்ட் உலகின் பணக்கார பாடகியாக உருவெடுத்துள்ளதாக ப்ளூம்பர்க் கூறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் விடிய விடிய பெய்து வரும் கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. தூத்துக்குடியில் மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் நேற்று மாலை முதல் விட்டு மழை பொழிந்து வருகிறது. இதன் காரணமாக மாநகராட்சிக்குட்பட்ட முக்கிய பிரதான சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதியில் உள்ள தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. காலங்கரை கிராமத்தில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். பேட்ரிக் சர்ச் ஆலயம், காந்தி சிலை, SS பிள்ளை மார்க்கெட் உள்ளிட்ட பல பகுதிகளில் குளம் போல தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் நல்லா இருக்கும். திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. இதன் காரணமாக திருச்செந்தூரின் முக்கிய பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. குறிப்பாக திருச்செந்தூர் பந்தல் மண்டபத்தில் உள்ள சிவன் கோயில் வளாகத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். தொடர் மழையின் காரணமாக பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் தூத்துக்குடி, தென்காசியின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான சில இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் 3 மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். முல்லைப்பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 2376 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர் திறப்பு வினாடிக்கு 1000 கனஅடியாக இருந்த போதும் அணை நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. தற்போது நீர்மட்டம் 131.1 அடியை எட்டியுள்ளது.
தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று தொடங்க உள்ள சூழலில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. தேனி, தென்காசி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் ஆகிய தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களுக்கும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து வரும் 20ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை தொடரும் என்றும் கணித்துள்ளது. அமேசான் நிறுவனத்தின் HR பிரிவில் இருந்து 15% ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய அதன் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதனுடன் இதர துறைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் மீதும் பணி நீக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. செயற்கை நுண்ணறிவு மற்றும் கிளவுட் தொழில்நுட்பங்களில் 8300 கோடி ரூபாய் வரை அமேசான் நிறுவனம் முதலீடு செய்துள்ள நிலையில் தற்போது ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. AI ஆதிக்கத்தால் சமீபத்தில் IBM நிறுவனத்திலிருந்து 8000 HR நீக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. காட்டாற்று வெள்ளம் பொங்கி வருவது போல் தெரியும் காட்சி உண்மையில் அதுவல்ல. மலைத்தொடர்களுக்கு இடையே தவழ்ந்து செல்லும் வெண்மேக கூட்டங்கள் தான் இவை. சுவிட்சர்லாந்து நாட்டின் ஐக்கில் நகரில் இந்த காட்சி படமாக்கப்பட்டுள்ளது. பச்சை பசேல் என்ற மலைச்சரிவு பின்னணியில் வெள்ளை வெள்ளேரென்ற மேகங்கள் நகர்ந்து செல்வது காண்போர் மனதை மயக்கும் வகையில் இருக்கிறது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி 93 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. லாகூரில் நடைபெற்ற போட்டியில் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா 277 ரன்களும் பாகிஸ்தான் 378 ரன்களும் எடுத்தனர். இரண்டாவது இன்னிங்ஸில் பாகிஸ்தான் அணி 167 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. 277 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 183 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளும் இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளும் வீழ்த்திய சொற்பந்து வீச்சாளர் நோமன் அலி ஆட்டநாயகன் விருது வென்றார். அந்தமானுக்கு சுற்றுலா வருபவர்கள் எண்ணிக்கை கடந்த 3 ஆண்டுகளில் 2 மடங்கு அதிகரித்துள்ளது. இத்தகவலை துணைநிலை ஆளுநர் DK ஜோஷி தெரிவித்தார். ராஜஸ்தானில் நடைபெற்ற சுற்றுலா தொடர்பான நிகழ்ச்சியில் பேசிய அவர் பயணிகளை ஈர்க்க ஸ்கூபா டைவிங் போன்ற வசதிகள் மேம்படுத்தப்படும் என தெரிவித்தார். இது தவிர அந்தமானில் பல்வேறு சிறு தீவுகளிலும் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலாத்தலமாக மாற்றப்படும் என்றும் ஜோஷி தெரிவித்தார்.